Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். ராஜ் from VSPN Group. நம்ம VSPN Group கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 25 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். இது நம்ம வந்து சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நம்ம லேஅவுட்டு, பிளாட்டு, இண்டிவிஜுவல் வில்லா நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். மெயினாக சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 லேஅவுட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சென்னை மெயின் சிட்டியிலிருந்து சென்னை லிமிட் வரைக்கும் 250 லேஅவுட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்க ஒரு 80% மக்களுக்கு வந்து நம்ம VSPN குரூப்போட கம்பெனியோட சர்வீஸ் அண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு கஸ்டமருக்கு தெரியும். நான் அதை பற்றி பெருசாக சொல்லணுங்கிறது கிடையாது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகிற ரோட்டில் கண்டிகை பக்கத்தில் ஒத்திவாக்கத்தில் இருக்கும். இது டோட்டலி 50 ஏக்கர்ஸ் மெகா டவுன்ஷிப். டவுன்ஷிப்னா எல்லாத்துக்கும் தெரியும், டவுன்ஷிப்னா எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ளே இருக்கும். அதே மாதிரியான டவுன்ஷிப் தான் இது. இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா 1 by 1 டெவலப் பண்ணுறோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. அது எதுக்காக நம்ம 1 by 1 டெவலப் பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு தான். எல்லா அம்யூனிட்டிஸ் உள்ள கொண்டு வந்து இன்னைக்கு நான் செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணா இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 6000 per square feet சேல் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு லைவான எக்ஸாம்பிள் நீங்க சைட்டுக்கு வர வழியிலேயே நீங்க பார்க்கலாம். ஒரு மெகா டவுன்ஷிப் இருக்கு, அதோட ரேட் என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஸோ அப்படி நான் இன்னைக்கு 6000 பண்ணும்போது எல்லா கஸ்டமரும் நான் பிசினஸ் பண்ண முடியாதுன்னு ஒரே காரணத்தால தான் நம்ம எல்லாருக்கும் இடம் வீடு கொடுக்கணும். சென்னையில இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் 1 by 1 டெவலப் பண்றோம். 1 by 1 மீன்ஸ் அம்யூனிட்டிஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரதை விட்டுட்டு மக்களை உள்ள ஃபேமிலி உள்ள கொண்டு வந்துட்டு மக்கள் வர 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 அம்யூனிட்டிஸ் 1 by 1 உள்ள கொண்டு வர போறோம். அந்த கான்செப்ட்ல ஸ்டார்ட் பண்ணதான் ஃபேஸ் 1 சக்சஸ்ஃபுல்லா 200 months கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபேஸ் 2 லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 ஃபேஸஸ் வரப்போகுது. ஆக்சுவலி இதுல பிளாட், இண்டிவிஜுவல் வில்லா, அபார்ட்மெண்ட்ஸ், ரோஸ், டியூப்ளெக்ஸ் வில்லா எல்லாமே வரப்போகுது. இப்போ ஃபேஸ் 2 எத்தனை பிளாட்னு பார்த்தீங்கன்னா 120 பிளாட் இருக்கு. இதுல பிளாட் சைசஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைசஸ் இருக்கு. ரோடு வித் எல்லாம் பார்த்தீங்கன்னா 24 அடியில இருந்து 40 அடி வரைக்கும் ரோடு வித் எல்லாமே உங்களுக்கு நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா பிளாட் டாப் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, நீங்க பார்த்தாவே தெரியும் எல்லாமே ஸ்ட்ரீட் லைட் வந்துருச்சு. இந்த ப்ராஜெக்ட் ஃபியூச்சர்ல எப்படி வரப்போகுதுன்னு 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு எப்படி வரப்போகுது அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா நம்ம இதுக்கு பக்கத்திலே நெல்லிக்குப்பத்துல நம்ம 60 ஏக்கரால இதே மாதிரி மெகா டவுன்ஷிப் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஸ்டார்ட் பண்ணோம். அதுல இன்னைக்கு 500 வீடு கட்டி இது வரைக்கும் 700 பிளாட் ரிஜிஸ்டர் பண்ணி 500 வீடு கட்டி 500 ஃபேமிலியுமே உள்ள வந்துட்டாங்க. அதையும் நீங்க வந்தா பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பிளாட் மட்டும் கிடையாது, இண்டிவிஜுவல் வில்லாவும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம். இதோட மெயின் கான்செப்டே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இண்டிவிஜுவல் வில்லா தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர போறோம். பட்ஜெட் வைஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம், இல்ல அதை விட எனக்கு பெரிய பட்ஜெட்ல வேணும் அப்படின்னாலும் நான் அவங்க கஸ்டமரைஸ் அவங்க எப்படி கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம சைட்ல டெவலப்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் கட்டி தர போறோம். 24 hours செக்யூரிட்டி சர்வீஸோட, சிசிடிவி கேமராவோட, சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா 100% செக்யூர்டா நம்ம எல்லாமே டெவலப் பண்ணி கொடுக்குறோம். இந்த இடத்துல நம்ம சைட்ல இருந்து சென்னைக்கு கனெக்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. நீங்க இந்த பக்கம் ஜிஎஸ்டி போகணுமா, நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த பக்கம் OMR போகணுமா, இந்த பக்கம் செங்கல்பட்டு போகணுமா, இந்த பக்கம் சிட்டிக்குள்ள போகணுமா, சிட்டிக்குள்ள நார்த்து சவுத்து எல்லா இடத்துக்கும் போறதுக்கான எல்லா கனெக்டிவிட்டியுமே இருக்கு. ஒரு சில கனெக்டிவிட்டி சொல்றேன்னு, இப்போ மெயினான கனெக்டிவிட்டிஸ் சென்னையிலேருந்து உள்ள வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே ஜிஎஸ்டி தான் மெயினாக ஆக்சஸ் பண்றாங்க. ஜிஎஸ்டின்னு வரனா மொத்தம் 2 வழியில வரலாம். ஒன்று வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல கண்டிகை வந்து கண்டிகை பக்கத்தில் ஒத்திவாக்கம் வரலாம். இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி சிக்னல்ல இருந்து நெல்லிக்குப்பம் ரோடு, அது வந்து பாண்டிச்சேரி ஹைவேஸா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வழியா வந்து நம்ம சைட்டுக்கு வரலாம். இன்னொன்று மெயின் ஆக்சஸ் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வழியாக நம்ம சைட்டுக்கு வரலாம். நம்ம சைட்ல இருந்து இந்த பக்கம் OMR நீங்க டச் பண்ணணும்னா நெல்லிக்குப்பம் பாண்டிச்சேரி ஹைவேஸ் ரோட பிடிச்சிங்க அப்படின்னா நேராக OMR டச் பண்ணிடலாம். இந்தாண்ட கண்டிகை டச் பண்ணா ரொம்ப பக்கத்தில் கண்டிகையிலேருந்து கேளம்பாக்கம் டச் பண்ணிடலாம். கேளம்பாக்கத்து ECR, சிறுசேரி ஐடி பார்க்கு, இந்த பக்கம் வேளச்சேரி, இந்த ரூட்டை நீங்க டச் பண்ணிடலாம். இதுவே இங்கிருந்து நான் மெயின் சிட்டிக்கு நீங்க போகணும் அப்படின்னா இப்போ நீங்க ட்ரெயின், எல்லாருமே ட்ரெயின் பத்தி தெரியும் உங்களுக்கு. நம்ம வண்டலூர் ஆர் கூடுவாஞ்சேரி ட்ரெயின் போய் பிடிச்சோம் அப்படின்னா சிட்டிக்குள்ள நீங்க எங்க வேணாலும் போயிடலாம். இது இல்லாம நார்த் மெட்ராஸ் நீங்க போகணும் அப்படின்னா நம்ம தாம்பரத்துல இருந்தும் சரி, வண்டலூர்ல இருந்தும் சரி, டைரக்டா நார்த் மெட்ராஸுக்கு அவுட்டரிங் ரோட் 400 அடி ரோட் பைபாஸ் போட்டிருக்காங்க மீஞ்சூர். அதுல போய் நார்த் மெட்ராஸ் நீங்க கனெக்ட் பண்ணலாம். இல்ல தாம்பரம் போய் மதுரை பைபாஸ் வழியா கனெக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க சிட்டிக்குள்ள போய் போகலாம். நிறைய ஆக்சஸ் இருக்கு எல்லா இடத்துக்கும் போறதுக்கு. நம்ம சைட்ல இருந்து மெயின் சிட்டிக்கு 15-20 நிமிஷத்துல இருந்து எல்லாமே ஈஸியா போயிடலாம். ஓகே ராஜ், நீங்க எல்லாமே போகலான்னு சொல்றீங்க. பக்கத்துல என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி இந்த டவுன்ஷிப்குள்ள வந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம். நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. அதுக்கு ஒரு ரீசன். ஒரு ஃபேமிலினா ஏஜ்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க, மிடில் ஏஜ் லைக் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சைல்டு சின்ன பசங்கள்ல இருந்து காலேஜ் போற வரைக்கும் பசங்க இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஈஸி ஆக்சசிபிலிட்டியா இருக்கணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், பசங்களுக்கு ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்துல
பக்கத்தில் எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், டெல்லி பப்ளிக் ஸ்கூல், கலர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லாமே நம்ம சைட் பக்கத்தில் இருக்கு. காலேஜஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ், அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ட்ரிபிள் ஐடி எல்லாத்துக்குமே தெரியும். அடையாறுல இருக்க ட்ரிபிள் ஐடி காலேஜ் நம்ம சைட்ல இருந்து 5 நிமிஷம் டிரைவ்ல இருக்கு. நம்ம சைட் பக்கத்துல தான் இருக்கு. இந்தியா அது மட்டும் இல்லாம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் பக்கத்துல தான் அதை நம்ம போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், விஐடி யூனிவர்சிட்டி, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் மெடிக்கல் காலேஜ், கிரிஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், இது மாதிரி நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் வந்து நம்ம சைட்டு பக்கத்துலேயே நிறைய இருக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து 2 to 3 கிலோமீட்டர்ல நீங்க ரீச் ஆயிடலாம். இப்போ நீங்க எல்லாருமே கேட்கலாம், எதுக்காக ராஜ் இப்போ வந்து சென்னையில் எவ்வளோ லேஅவுட், எவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு, எவ்வளோ இடத்துல இடம் போட்டிருக்காங்க, நான் இதுக்கு உங்ககிட்ட வாங்கணும், உங்ககிட்ட வாங்குறதுனால என்ன, இதை கம்பேர் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு மெயின் காரணம் வந்து நீங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய கம்பெனி, நிறைய ரியல்ஸ், நிறைய லேஅவுட், வர வழியில போற வழியில எல்லாருமே போட்டிருக்காங்க. அது இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. நீங்க நம்மகிட்ட வாங்குறதுக்கும் வெளியில வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அப்ரிசியேஷன் தான். அப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மெயினான வீடு கட்டு வந்தீங்கன்னா சேஃப்டி. அப்ரிசியேஷனுங்கிறது எப்படி வரும்னா, இப்போ நீங்க ஒரு லேஅவுட்ல ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா உள்ள லேஅவுட்ல நீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதுல யாராவது வீடு கட்டினாதான் உண்டு. ஒரு வீடு, 2 வீடு, 3 வீடு இப்படிதான் வரும். எந்த சேஃப்டி, எந்த செக்யூரிட்டியும் கிடையாது. அவங்கவுங்க இண்டிவிஜுவலா அவங்கவுங்க பார்த்துக்கணும். சரிங்களா? இதுல இருக்கிற அப்ரிசியேஷனும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள 5000 வீடுகள் உள்ள இடத்துல செக்யூரிட்டியோட சிசிடிவி கேமரா எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ள ஒரு இடத்துல உங்களுக்கு அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும்? இந்த காம்பவுண்டுக்கு வெளியில 2000 ரூபா இருக்கும், இந்த காம்பவுண்டுக்கு உள்ள 4000 ரூபாய் இருக்கும். இதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் சென்னையில் நீங்கள் நிறைய மெகா டவுன்ஷிப் நீங்கள் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டவுன்ஷிப் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டவுன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுத்தோடனே 5000 10,000 நான் செட் பண்ணல, பேசிக் ரேட்லேருந்து கொண்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ அப்ரிசியேஷன் இருக்குது நீங்களே பார்த்துங்க. இதுக்கு வாங்குறதுக்கும் அதில் வாங்குறதுக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேஃப்டி. சேஃப்டிங்கிறது ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம ஃபேமிலியில் இப்போ நாம் இல்லை, வீட்டில் லேடிஸ் தனியாக இருக்காங்க, குழந்தைங்க தனியாக இருக்காங்க அப்படின்னாலும் எந்த பயமும் இல்லாத கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கலாம். ஏன்னா சுற்றி உங்களுக்கு வீடுகள் இருக்கும். இதில் 24 hour செக்யூரிட்டி சர்வீஸோட சுற்றி உங்களுக்கு எல்லாமே குறைஞ்சது 2000-3000 குடும்பங்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பயம் எதுவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னாலும். ஸோ இது ரெண்டும் கம்பல்சரி. ஒரு இடத்துல இடம் வாங்க போகிறோன்னா கம்பல்சரி மேனிட்டரி. இன்னொரு முக்கியமான விஷயம், சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியன் ரியல் எஸ்டேட் வரலாற்றிலேயே யாரும் கொடுக்காத, இது வரைக்கும் கொடுக்காத ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைபேக் ஆப்ஷன். பைபேக் ஆப்ஷன்னா இன்னைக்கு 1700 ரூபா 1600 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு 3500 3800 ரூபாய்க்கு நானே வாங்கிக்கிறேன். ஜஸ்ட் இது வாய் வார்த்தை கிடையாது, அதுக்கான பாண்டு அக்ரிமெண்ட்டை நம்ம போட்டு கொடுக்குறோம். பைபேக் இது வந்து பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் கஸ்டமர்ஸுக்கு 100% யூஸ் ஆகும். நாட் ஓன்லி இன்வெஸ்ட்மெண்ட் கஸ்டமர்ஸ், இது வந்து இப்போ நீங்கள் இதில் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே இது வேணும்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே சொல்லுவாங்க 5 வருஷத்துல இவ்வளோ டெவலப் ஆகும் டெவலப் பண்ணி. யாருமே வந்து 100% கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் நம்ம கஸ்டமர், இது நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட், இது நம்மளுடைய ஓன் டெவலப்மெண்ட்டுங்கிறத நாம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு லேண்ட் வாங்குறவங்களுக்கு பைபேக் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. இப்போ நான் வீடோட கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நாங்களே 100% அஷ்யூர்டு ரெண்டல் நாமளே கொடுத்துறோம் கஸ்டமருக்கு. இது வந்து அவங்க டெனண்ட்டை பார்த்து விடணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது நம்ம விஎஸ்பிஎன் குரூப் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, கம்பெனியை மெயின்டைன் பண்ணி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மட்டும்தான் மினிமம் 5000 டபுள் பெட்ரூம். உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு உங்களுக்கு 7000 8000 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம அஷ்யூர்டு 100% டேரெக்டாக நம்ம கம்பெனிலேருந்து நாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இதை வந்து யாருமே பண்ணுறதால நாங்கள் எங்களுடைய கஸ்டமருக்காக இதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா 5000 6000 கஸ்டமர்ஸ் இப்போ வந்து ரெகுலரான கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் ஆல்ரெடி சொன்னதான் 250 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண, அதில் இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் நான் ஒரு நியூவாக லான்ச் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸே அதில் 50% ப்ராடக்ட் முடிச்சிருவாங்க. இப்போ நான் ஃபேஸ் 2 லான்ச் பண்ணதே என்னுடைய பழைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பாதி பேருக்கு மேலே தெரியாது. தெரிஞ்சாவே அவங்களோட ரெஃபரன்ஸ், அவங்க ரீகம், ஸோ அது மாதிரி பாதி பிளாட்டுக்கு மேலே முடிஞ்சிடும். இப்போ எல்லாத்துக்கும் நான் இன்வைட் பண்ண தான் போகிறேன், வரதான் போகிறாங்க. ஸோ அவங்க கூட நீங்களும் வாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட பிளாட் நான் சொன்னது எல்லாம் 100% பர்ஃபெக்டாக இருக்கும் பட்சத்தில் டெவலப்மெண்ட்டும் கேரண்டி 100% நாங்கள் தரோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ப்ரைஸிங் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி நம்ம சைட்டில் பெஸ்ட் ரேட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம். என்னப்பா நீயே பெஸ்ட் ரேட்னு சொல்லுங்க, நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னாவே அது உணர்வீங்க.
பிளாட் வைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 lakhs இருந்து பிளாட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது இண்டிவிஜுவல் வில்லா பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் வில்லா 18 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டபுள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் வில்லா 25 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் எனக்கு இதை விட பெரிய பட்ஜெட்டில் பெரிய வீடு வேணும்னாலும் இந்த இடத்துல 1.5 கோடி ரூபா வரைக்கும் நம்ம பட்ஜெட் போட்டு வச்சிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது ஒன்றே தான். அது என்னன்னா, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, சைட் விசிட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சென்னையில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்களே ஃப்ரீ கேப் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறோம். எல்லாரும் வாங்க, நம்ம கோல்டன் பிளாட்டை பாருங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட பிளாட்டை புக் பண்ணுங்க, அதிலிருந்து பெனிஃபிட் அடையுங்க. சைட்டில் உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். வணக்கம்.